ஜனமா காஃபி. மார்னிங் ப்ரோ. மீனா தமிழ் ஒரு காஃபி ஸ்ட்ராங்கா. தமிழ் இரு. தேனே தேனே. அத்தை அத்தை என்ன அத்தை? உன் புருஷனுக்கு காஃபி வேணுமா? அதுவும் ஸ்ட்ராங்கா வேணுமா? போட்டு கொடு போ. சரிங்க அத்தை. சிபி, ஜானு கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி மசாலாவை சப்ளை பண்றதுக்கு கவர்மெண்ட் டெண்டர் விட்டிருக்காங்க. அம்மா எவ்வளவு வேல்யூ? 2 crores. இந்த டெண்டர் நமக்கு ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ணவே கூடாது. ஜானு அது ஏய் என்ன எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களே, உன் இஷ்டத்துக்கு டிவி வால்யூம் ஏத்தி வச்சிட்டு இருக்க? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா உனக்கு? சவுண்ட குறடா. ஆமா ஆமா ரொம்ப முக்கியமான பிரச்சனை இல்ல. பேசுங்க பேசுங்க. சவுண்ட குறனா குறை, இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ப்ரோ இருந்தாலும் நீ பண்றது ரொம்ப டூ மச் ப்ரோ. சிபி, ஜானு இந்த பிசினஸ் அவ்வளவு ஈஸியா விட்டுற முடியாது. நீ மட்டும் போய் பேசினா சரியா வராது. பிரகாஷையும் கூட கூட்டிட்டு போ. சிபி, ஆமாப்பா, இதெல்லாம் நாம ரெகுலரா எடுக்கிற டெண்டர் தான்ப்பா. இதுல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நானும் கூட வரேனே. ஜஸ்ட் 2 crores. இந்த பிசினஸ் நீங்களா எதுக்கு இவ்வளவு போராடுறீங்க? வெளியே நீங்க பெரிய பிசினஸ் உமன் சொல்றதெல்லாம் வெறும் பேருக்கு தான் போலியே. நீங்க என்னன்னா 5க்கும் 10க்கும் விளையாடிட்டு இருக்கீங்க. பட் உங்களெல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு. தம்பி, உழைக்கிறவங்களுக்கு 1 ரூபானாலும் பெரிய விஷயம் தான். ஒவ்வொரு ரூபாயை சேர்த்துதான் கோடியை தொட முடியும். தப்புன்னுலாம் டாப்ல உட்கார முடியாது. ஏன்னா நீ அதுக்கு மட்டும் தான் லாயக்கு. அப்பா வாங்கப்பா போலாம். ஜானு சொல்ல மறந்துட்டேன், வெளியில என் கார் இருக்கும். 2 நாளா சரியா துடைக்கல, ஃபுல்லா டஸ்டா இருக்கு. தொடச்சு வை. என்ன என்ன ஏய், வீட்டுல உட்காந்து வெட்டி சொல்றதான தின்னுட்டு இருக்க. கொஞ்சமாவது குனிஞ்சு நிமிந்து வேலையை பாரு. சேது வா போலாம். அத்தை வரேன் அத்தை. தேனை பாத்துக்கோ. இந்தாங்க காஃபி. நீங்க கேட்ட மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன டைமிங்? சூடாவே இல்ல. போய் சூடா போட்டு எடுத்துட்டு வா. அப்படிதான் கேப் விடக்கூடாது. அவனுக்கு ரொம்ப துளிர் விட்டு போயிடும். அவனை ஒரு அடி அடிச்சு அவன் தெளிஞ்சு எந்திக்கிறதுக்குள்ள திரும்ப அடிக்கணும். அப்பதான் ஜனமா சொன்னது நடக்கும். அதான் இன்னும் கொஞ்ச நாள்ல துண்டக்கானன் துணிக்கானன் அவன் ஓட வைப்போம். ஏய் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கடா. ஏன்னா மச்சான், வலைய விரிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. மீன் சிக்குமா சிக்காதா? டேய் அது சின்ன மீன் இல்லடா, சைஸ் கொஞ்சம் பெருசு. திமிங்கலம் அவ்வளவு ஈஸியெல்லாம் சிக்காது, ஆனா கண்டிப்பா சிக்கும். அதெல்லாம் ஒரு சிக்குமா சிக்காதா? சிக்குண்டா, நீ போய் பால போடு. ம்
விளையாடிட்டு இருக்கோம்ல, எதுக்கு நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ற? என்ன ப்ரோ, நானும் இந்த வீட்டில் தான் இருக்கேன். என்ன கேம்ல சேர்த்துக்க மாட்டீங்களா? ஓஹோ, உனக்கு கிரிக்கெட்லாம் விளையாட தெரியுமா? டேய் 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 டேய், கூடவே வளர்ந்த ஒரு பொண்ணு, அவ மனசுலயே அடம் பிடிக்க தெரியல. நீ எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறத பத்தி பேசுறான். பிரபு, என்ன இப்ப எங்கிட்ட கேம் ஆடணுமா? பவுலிங்கா இல்ல பேட்டிங்கா? எனக்கு 6 அடிக்கிறத விட விக்கெட் எடுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் கிளீன் பால் பண்றதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐயோ அப்படியா? எங்களெல்லாம் ரொம்ப பயமா இருக்கே. ஆளுக்கு ஒரு விக்கெட்னா 3 பால்ல 3 விக்கெட்டு. ஐயோ ரொம்ப பயமா இருக்கு எங்களுக்கு. டேய் 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 டேய், பேச்ச நிறுத்து. போ பவுல் போடு போ. இப்படி வா ப்ரோ. போடு. டேய்